ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ மதர், என்னை தொடாதீங்க. நான் ஒரு தொழுநோயாளி. மக்கள் என ஒதுக்கி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு நம்ம உடனடியா சிகிச்சை கொடுக்கணும். மதர், பார்க்கவே அருவருப்பா இருக்க. எனக்கு சிகிச்சையா? பயப்படாதீங்க, இவங்கள நம்ம தொழுநோயாளிகள் காப்பகத்துக்கு அனுப்பி வைங்க. மதர், ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் தொழுநோயாளிகளுக்கும் ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட காப்பகங்களை உருவாக்கி இருக்கோம். நம்ம நினைச்ச அளவு காப்பகங்களை உருவாக்கி இருந்தாலும் அதை தொடர்ந்து நடத்துறதுக்கு தேவையான பண வசதியும் இடவசதியும் நம்ம கிட்ட இல்லை. அது மட்டும் இல்லை மதர், நம்ம செய்யக்கூடிய சேவையை சிலர் ஏளனமாகவும் சிலர் சந்தேகமாகவும் பார்க்குறாங்க. டியர் சைல்ட், சேவை என்பது அன்பில் மட்டுமே தொடங்கி அன்பினால் மட்டுமே முடிகின்ற மனநிறைவு. மனதில் அன்பும் கருணையும் இருந்தாலே எப்பொழுதும் எந்த காரியமும் சாத்தியமே. கடினமான இதயம் கூட கரையும் அன்பை மழையாய் பொழியும் போது. மதர், அன்பே உலகையாளும். ஆனால் ஆதரவற்றோருக்கு தேவை அன்பு மட்டுமல்ல, பொருளும் கூட. கவலைப்படாதீங்க, நமக்கு தேவையான பொருளுதவிய நாம் தான் கேட்டு பெறணும். கொல்கத்தா நகர வீதிகளில் மக்களிடம் பொருளுதவி கேட்டு அன்னை தெரசாவும் அருட்சகோதரிகளும் செல்கின்றனர். வாங்கம்மா, வணக்கம். உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, நாங்கள் பொருளுதவி கேட்டு வந்திருக்கோம். இருங்கம்மா, எங்கள் முதலாளியை கூட்டிகிட்டு வரேன். ஐயா, உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வாங்கம்மா வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ஐயா வணக்கம். ஆதரவற்ற குழந்தைகளுக்காக நாங்கள் சிசு பவன்னு ஒரு காப்பகம் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. என்ன பொருளுதவியா? நானே காலையிலேருந்து ஒரு வியாபாரம் கூட ஆகலன்னு இருக்கேன். வந்துட்டீங்க பிச்சை கேட்டு. போங்க போங்க, அடுத்த கடை பாருங்க. ஐயா, நாங்கள் பிச்சை கேட்டு வரல. ஆதரவற்ற குழந்தைங்களுக்காக நாங்கள் நடத்துகிற காப்பகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருளுதவி கேட்டுதாயா வந்தோம். உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க. நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை நாங்கள் எங்கள் மனசார வாங்கிக்கிறோம் ஐயா. ஓ, என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பீங்களா? வாங்கிக்கிறோம் ஐயா. அப்போ இந்தாங்க, இதை வச்சுக்குங்க. ஐயா, நீங்கள் கொடுத்த இந்த பொருளுதவியை நான் எனக்கானதா என் முழு மனசோட ஏற்றுக்கிறேன். ஆனால் அங்கே எங்களை நம்பி காத்துட்ருக்க அந்த ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச வேற ஏதாவது பொருளுதவி பண்ணுங்க ஐயா. உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் பத்தாதா? போங்க, வேற கடை பாருங்க. ஐயா, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவங்க தொழுநோயாளிகளுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் நிறைய காப்பகங்களை வச்சு நடத்திட்டு வராங்க. அவங்கள போய் இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே. ஐயையோ, இது தெரியாமல் நான் அவங்கள அவமானப்படுத்திட்டேனே. போய் அவங்கள கூப்பிட்டு வாடா. மதர், மதர், அவங்கள எங்கள் ஐயா கூப்பிட்றாங்க. மதர், நில்லுங்க மதர். அவர் நம்மளை அவ்வளோ அவமானப்படுத்தியும் அவர் கூப்பிட்ட உடனே நம்ம போகணுமா? கொஞ்சம் பொறுமையாக இருங்க சிஸ்டர். மதர், என்னை மன்னிச்சிருங்க மதர். உங்களை பற்றி தெரியாமல் நான் உங்களை அவமானப்படுத்திட்டேன். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. வேற ஏதாவது உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. மதர், அவர் நம்மளை இவ்வளோ அவமானப்படுத்தியும் திரும்ப அவர்கிட்ட எதுக்காக மதர் உதவி கேட்குறீங்க? சேவை என்பது மனித விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டது. நமது நோக்கம் ஆதரவற்றோருக்கு அடைக்கலம் தருவதே தவிர நம்முடைய சேவைக்கு அங்கீகாரம் தேடுவது அல்ல. செய்து பூஜிக்கும் பக்தி அதிலும் உன்னை காணலாம். பசி என்று தன் முன் வந்து கையேந்தி கேட்கும் போது தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம். உன்னை காண பல கோடி இங்கு வாரி இறைக்கிறார்கள். எளிதாக உன்னை சேர இங்கு யார் நினைக்கிறார்கள்? அலங்காரம் அதில் நீ இல்லை, அகங்கார மனதில் இல்லை. துளி கள்ளம் கபடம் கலந்திடாத அன்பில் இருக்கிறாய். உணர்ந்தேன் உனையே உனையே, மறந்தேன் எனையே எனையே.
அன்பே உலகை ஆளும். Serenity prevails the world. Thank you students for the soulful performance.